ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆண்டவருடைய சீஷனா நம்ம இருக்கணும் அப்படின்னா அதற்கு சொல்லுகிற ஒரு தகுதியை பாருங்கள். சில சொல்றாங்க ஆண்டவரை மாதிரி தாடி வளர்க்கணும், அடுத்த நேர காரியத்திற்கு கூட நம்ம எந்த முயற்சியும் பண்ணாமல் சும்மா பரதேசி மாதிரி அலையணும், பேய் ஓட்டணும், யார் தலையிலையாவது கை வச்சு அவங்க பொத்துன்னு விழணும். இதையெல்லாம் பார்த்து இவங்களும் ஆண்டவருடைய சீசன் ஐயா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தார். முதல்ல நாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், அனுதினமும் உங்களோடு பழகுகிற மக்கள், உங்களோடு வேலை பார்க்கிற மக்கள், உங்களிடத்தில் வேலை பார்க்கிற மக்கள், நீங்கள் யாருக்கு வேலை பார்க்கிறீர்களோ அவர்கள், இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் நாம் அன்பாக இருக்கணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன் என்கிற எண்ணம் இல்லாமல், தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்கிற அசிங்கமான எண்ணங்கள் இல்லாமல், நான் வருமானத்திலே கூடியவன் அவனோ பரதேசி அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், சக மனிதர்களிடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்புள்ளவர்களாக இருக்கணும். இதுதான், இது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த அன்பை காட்டியாச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய சீசன். அதற்கு தகுதியே அதுதான். நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இல்லாம ஆண்டவருக்கு சீசனாக இருக்க முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக அந்த வசனம் சொல்லுது. அப்போ முதல்ல கணவன் மனைவி கணவரை நேசிக்கணும், பெற்றோரை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், மாமியார் மருமகளையும் மருமகள் மாமியாரையும் நேசிக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் நம்ம ஆண்டவருடைய சீசன். என அன்பானவர்களை, இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நாங்கள் அன்பு கூர்ந்து உம்முடைய சீசன்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.